ஹாய் ஹலோ, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க. கோம்போ செட் தான் பண்ண போகிறோம். பேங்கிள்ஸ்க்கு மேட்சிங்காக நம்ம சென்டர் கிளிப் ரெடி பண்ண போகிறோங்க. பேங்கிள்ஸ் வந்துட்டு 2 கட் நார்மல் பேங்கிள் எடுத்திருக்கேங்க. நம்ம இதில் ஒரு 5 டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லிகிட்டே வரேன். ஸோ 2.6 சைஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு இப்போ வந்து நான் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிம்பிளான டிசைன்ஸ் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக போகுது. அதுக்காக நான் வந்துட்டு நார்மல் பேங்கிளில் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் வச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 3mm ரவுண்டுங்க. பேர்ல் தான் வச்சிட்ருக்கேன். ஒரு ஃப்ளார் மாதிரி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6K ஐ ஷேப் எடுத்து வச்சிட்ருக்கேங்க. 6K ஐ ஷேப் வைக்கலாம், 8K ஐ ஷேப் வைக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் செய்யக்குள்ளே 3 சைடு பண்ணலாமா, 4 சைடு டிசைன் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இது வந்து சைஸை பொறுத்து நம்ம டிசைன் பண்ணலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 2.6 சைஸ் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி 4 சைட்ஸ் நான் டிசைன் பண்ண போகிறேங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு லுக் கிராண்டாகவும் இருக்கும். அதே மாதிரி த்ரெட்டோட கலரும் இன்னும் நீட்டாக அழகாக தெரியும். இதே மாதிரி நம்ம 4 சைட்ஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்டர் கிளிப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்துட்டு எப்பயுமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம பண்ணக்குள்ளே சென்டர் கிளிப்போட சைஸ் பார்த்திங்கன்னா நான் 7 சென்டிமீட்டர் எடுப்பேங்க. ஸோ 7 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப் யூஸ் பண்ணிடுறது ஃபுல்லாகவே B7000 க்ளூ தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்துட்டு நடுவில் ஃபுல்லாகவே வந்து பேர்ல் செயின் வைக்க போகிறேன். ஸோ அதனால் பேர்ல் செயின் எடுத்து சென்டரில் ஃபுல்லாகவே வைக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பேங்கிளோட கலர் என்ன கொண்டு வந்திருக்கேனோ அந்த கலர் இதுலேயும் கொண்டு வர போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் லேவண்டர் கலருங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே வந்துட்டு நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஐ ஷேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் இதுலேயுமே இந்த சென்டர் கிளிப்லேயுமே நான் வந்து ஐ ஷேப் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம போத் சைட்ஸ் 2 சைட்ஸுமே ஒரு லீஃப் மாதிரி வச்சிங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக கோம்போவாக நமக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இதோட ப்ரைஸுமே நான் உங்களுக்கு வந்துட்டு நடுவில் சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கரெக்டாக பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ட்ரெண்டிங்காக வந்து நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட் ஷேப்லேயும் க்ளாஸி ஃபினிஷ்லேயும். க்ளாஸியை விட மேட்டில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க. அதுவுமே வந்துட்டு பேஸ்டல் கலர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இப்போ வந்து ட்ரெண்டிங்கான கலர்ஸு, நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ரொம்பவே. ஸோ இந்த இடத்த வந்துட்டு 6K வச்சு நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ மேட்சிங்காக பேங்கிள்ஸ்க்கு மேட்சிங்காக நம்ம சென்டர் கிளிப்பும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ செகண்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஒரு விதமான லைட் பேஸ்டல் ஷேட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே பேஸ்டல் கலர்ஸு. ஸோ அடுத்தது பாருங்கள், நான் ஒரு பீச் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வச்சிட்ருக்கிறது வந்துட்டு ட்ராப் ஷேப் தாங்க வச்சிட்ருக்கேன். ஸோ வந்து ட்ராப் ஷேப் கோல்டு கலர் எடுத்து நான் வச்சிட்ருக்கேன். ட்ராப் ஷேப்போட சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து ஒரு குந்தன் மேலே இன்னொரு குந்தன் வைக்கக்குள்ளே இந்த B7000 யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு மேட்சிங்காக மேலே வந்துட்டு 4mm ரவுண்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு 4mm ரவுண்டு எடுத்து வச்சிட்றேங்க. அதுக்கு கீழே நான் வச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ ஷேப்பு கோல்டு கலரில் அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ அதை தாங்க வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூனிக்கான டிசைன்ஸு. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் பீச் கலர் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு மேட்சாக சென்டர் கிளிப்புமே வந்து நம்ம பீச் கலரில் பண்ண போகிறோங்க. ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேங்க பீச்சில். ஸோ இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு 4 சைட்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்தது ரவுண்டுங்க. ரவுண்டு வந்து 4mm வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த சென்டர் கிளிப் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இதுக்கு மேட்சிங்காக இருக்கும் நமக்கு. சென்டர் கிளிப்பில் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக கம் போட்டு ஒட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக விழுகாது. நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட்டு குந்தன்ஸ் விழுந்துருமான்னு. கண்டிப்பாக விழுகாதுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் டெய்லி இயர்க்கே இந்த மாதிரி சென்டர் கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் செய்கிறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வியர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த குந்தன் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நம்ம தான் நம்ம ப்ராடக்ட்க்கு ரிவ்யூ கொடுக்க முடியும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வியர் பண்ணிங்க பாருங்கள். உங்களுக்கு ஒரு ரெகுலர் யூஸ்க்கே வியர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு குந்தன்ஸ் விழுதா இல்லையான்னு தெரியும். அப்படி விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாங்க. ஸோ முடிச்சுட்டு அகைன் இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டோன் வைக்க போகிறேன். ஸோ நம்ம வந்துட்டு அந்த பேங்கிளில் மேங்கோ ஷேப் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அட் லாஸ்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே ஃபுல்லாகவே அந்த ட்ராப் சைஸ்க்கு நடுவில் இருக்கு இல்லையாங்க அந்த கேப்பு, அதில் நான் வந்துட்டு மேங்கோ ஷேப் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த கோம்போ செட் நமக்கு கரெக்டாக வரும். அதில் என்னென்ன குந்தன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே குந்தன்ஸ் நமக்கு இதிலேயே வர மாதிரி இருக்குங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் பண்ணக்குள்ளே இதை நல்லாவே கவனித்து பண்ணுங்கள்.
இதில் நான் உங்களுக்கு கிளாஸ் சின்ன டிப் கொடுக்குறேங்க. ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சிம்பிளாக இதில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 செட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோங்களா. ஸோ அகைன் அடுத்த செட் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து சேம் வந்துட்டு நான் வந்துட்டு க்ரே கலரில் ரேப் பண்ணி வச்சுருக்கேங்க. இதோட சைஸ் எல்லாமே 2/6 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கொயர் 4x4 வச்சுருக்கேன். அடுத்தது நான் என்ன வச்சுருக்கேன்னா ரவுண்டுங்க. அழகாக இதே மாதிரி ரவுண்ட் வந்து ஃபுல்லாக வச்சுட்டே வரேன். ஸோ இதே மாதிரி 4 or 6 சைட்ஸ் வைக்கலாங்க. ஏன்னா சிம்பிளான டிசைன் இல்லையா, அதனால் அந்த மாதிரி வைக்க போகிறோம். இதுக்கு மேட்சாக நம்ம எப்படி வந்துட்டு சென்டர் கிளிப் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சேம் வந்துட்டு நான் ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கனால இதுலேயும் ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ண போகிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து க்ரே கலரில் ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே பேஸ்டல் கலர். ஸோ இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடில் ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும், அலைன்மெண்ட் நீட்டாக அழகாக இருக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸிங் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை பாருங்கங்க. ப்ளஸ் வந்துட்டு டைமிங் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கங்க. ஸோ டைமிங் வந்துட்டு இப்போ இந்த பேங்கிள் ப்ளஸ் சென்டர் கிளிப் முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 an hour ஆகுது அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு சிம்பிளான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ரேட்டு. சிம்பிள்னால் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றது. ஸோ ஒரு 1/2 an hourக்கு நான் ஒரு 20 rupees 30 rupees சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே ஹெவி ஒர்க் இருக்கக்குள்ளே லேட் ஆகும். ஸோ அப்போ வந்துட்டு இன்னும் உங்களுக்கு 50 rupees அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு டைரி எடுத்து இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைமிங் ஆகிருக்கு எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் இந்த இதில் வைக்கலாம். சிம்பிளான செட்னால் நம்ம ப்ராஃபிட் கம்மியாக தாங்க வைக்கணும். ஸோ நிறைய பேர் ஃபேன்சி ஸ்டோருக்கு கொடுக்குறது எப்படி அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ ஃபேன்சி ஸ்டோருக்கு எல்லாமே கொடுக்குறது அப்படின்னா நீங்கள் லாபம் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் கொடுக்க முடியுங்க. நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைங்க. ஸோ ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்லன்னு கொஞ்சம் கொடுத்து பாருங்கங்க. ஸோ அது மூலியமாக உங்களுக்கு பிக்கப் ஆனால் அடுத்த லெவலுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம் இல்லையா. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு பாருங்கங்க. ஸோ அப்போ ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்து வச்சு பாருங்கள். ஸோ சிம்பிளாக உங்களுக்கு நான் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஸிங் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்துட்டு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் உங்களோட டைமிங்கு அது கூட நீங்கள் ப்ராஃபிட் வச்சுக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்கள். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் பேசிகிட்டே. ஸோ டைமண்ட் ஷேப் தாங்க யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் செயின் தாங்க 2 லேயராக நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் அகைன் வைக்க போகிறேன். இந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்டோன் செயின் அடுத்தது கோல்டு அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு வருங்க. அதுதான் நான் வச்சிட்ருக்கேன் இதில். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் வந்துட்டு அந்த பேங்கிளில் இருக்கிற அந்த பிஸ்தா க்ரீன் கலரில் எடுத்து நான் வந்துட்டு டைமண்ட் ஷேப்பை ஃபுல்லாக வச்சு அரேஞ்ச் பண்ணுறேங்க. ஒர்க்கை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குங்க. ஸோ ஒர்க்கை குயிக்காக முடிக்க ட்ரை பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தது லாஸ்ட்டுங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுன்ற மாதிரி ரொம்ப சூப்பரான டிசைன் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோங்க. ஸோ இதுலேயே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லோட்டஸ் டிசைன் செய்ய போகிறேங்க இதில். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பேர்ல் தாங்க எடுத்திருக்கேன். நம்மளோட லோட்டஸ்க்கு எப்பயுமே வந்து 8K ஐ ஷேப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த 8K ஐ ஷேப் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு கீழே மூன் ஷேப் எடுத்து கோல்டு கலர் வச்சுருக்கேன். தென் இது கூட சேர்ந்து அடுத்தது கீழே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேம் வந்து 8K ஐ ஷேப் தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது ஒயிட் கலருங்க. ஸோ ஒயிட்டு கோல்டு கம்பைன் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடு 2 சைடுமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு லோட்டஸ் டிசைனை இன்னும் கம்ப்ளீட் பண்ணலைங்க. இதுக்கு மேலே அந்த நடுவில் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லோட்டஸ் மேலே அகைன் B7000 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதே 8K ஐ ஷேப் தாங்க எடுத்து வைக்க போகிறோம். ஸோ வச்சோம்னா ஒரு சூப்பரான நம்மளோட லோட்டஸ் டிசைன் அழகாக இருந்துச்சு. ஸோ ரியலாகவே இந்த டிசைன் வந்து பர்சனலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி 3D ஒர்க்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரேட் கூட அதிகப்படுத்தி நம்ம சொல்லலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது அதே மாதிரி நான் வந்துட்டு சென்டர் கிளிப் ரெடி பண்ண போகிறேன். ஸோ லோட்டஸ் சென்டர் கிளிப் தாங்க பண்ண போகிறோம். ஸோ ஐ ஷேப் எடுத்து வச்சுக்கோங்க. இதே வந்துட்டு நான் ஆரஞ்சு கலர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மூன் ஷேப் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே பார்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்ட் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் 8K ஐ ஷேப் எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நடுவில் வைக்கிறது 3mm ரவுண்டுங்க.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிசைன்ஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ரேட் கேட்டிங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளான செட்ஸ் எல்லாமே கோம்போவாக நான் கொடுக்கக்குள்ள இது ஃபுல்லாகவே வந்துட்டு 150க்கு பண்ணி கொடுத்துருந்தேங்க கோம்போ. நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி 3D டிசைன்ஸ் பண்ணுறீங்களே அதுக்குமே 150ஆன்னு கேட்டால், ஆமாங்க 150 தான். ஏன்னா வந்துட்டு இது நான் பர்சனலாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். அவங்க வந்துட்டு டிசைன்ஸில் இதை சொல்ல, எனக்கு ஃபோட்டோஸ்க்கு தேவைப்பட்டுச்சு, நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கணும்னு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இதெல்லாம் ரேட் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்க, நார்மலான ப்ரைஸ் தான் வாங்குவேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.